மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற இந்த போர் உலக அரங்கில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த நிலையில அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய இணை நாடுகளும் இணைந்து ஈரான் மீது தொடர்ச்சியான தாக்குதலை பலப்படுத்துகின்றார்கள். ஆனால் அமெரிக்காவுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினிடம் ஆயுத தளபாடங்களுடைய கையிருப்பு குறைந்து வருகின்றது. இதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவும் நேட்டோவும் ஏற்கனவே உக்ரைன் மற்றும் இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை அதிகமாக வழங்கியிருக்கிறார்கள். வழங்குகின்ற நேரம் அவர்களுடைய ஆயுத கையிருப்பை கருத்தில் கொள்ளாமல் ஆயுதங்கள் வழங்கியதன் மூலமாக இப்போது தொடங்கியிருக்கின்ற போரில் அமெரிக்காவுடைய ஆயுத தளபாடுகள் குறைந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக அவர்கள் யாராவது தாக்குகின்ற நேரம் அந்த தாக்குதலில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான இடைமறைத்து தாக்குகின்ற ஏவுகணை கையிருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள்ட்ட குறைந்து வருகின்றது. இதன் மூலமாக அமெரிக்காவுக்கு இருக்கிற ஒரு புதிய சிக்கல், கண்டிப்பாக உடனடியாக இந்த ஈரான் மீது நடத்தக்கூடிய இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு சிக்கல் நிலைக்கு இப்போது அமெரிக்கா தள்ளப்படுகின்றது. ட்ரம்ப் அவர்கள் சொல்கின்ற விஷயம், இல்ல நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போரை முன்னெடுப்போம், இந்த போர் 4 தொடக்கம் 5 வாரங்கள் நீண்டு செல்லும் என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஈரான் தங்களுக்கு அடிப்படையும் வரைக்கும் நாங்கள் இந்த போரை நடத்துவோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னாலும் அமெரிக்காவுடைய கையிருப்பு ஆழ்ந்த கையிருப்பு குறைந்து வருகின்ற நேரம் இந்த சந்தர்ப்பத்தை ஈரான் பயன்படுத்துவாக இருந்தால் அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு கண்டிப்பாக இது ஒரு கேள்விக்குறியாகத்தான் மாறும். இதுல ஒரு விஷயம் என்னவென்றால், ஈரான் ஒரு புதிய யுத்தியை கையாள ஆரம்பித்திருக்கிறது. கூடியளவு இந்த போரை ஒரு குறுகிய காலத்துக்குள்ள நிறைவு செய்யாமல் நீண்ட காலத்துக்கு இழுத்து செல்வதற்கான ஒரு யுத்தியை இப்போது அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் கையாள ஆரம்பித்திருக்கிறது. இதன் மூலமாக ட்ரம்ப் அவர்களை பலவீனப்படுத்தி தங்களுடைய பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான நோக்கமாகத்தான் ஈரான் இதை முன்னெடுத்து செல்கின்றது. இதில் ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் இந்த போரை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வோம். அவர்களுடைய அதி உயர் தலைவர் இறந்ததுக்கு பிறகும் இந்த போரை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்வோம் என்ற விடயத்தை எந்த காரணத்துக்காகவும் எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு நிலையில ஈரான் இருந்து வருகிறது. ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாட்டையும் ஆயுத பலம் இல்லாமல் போகின்ற நேரம் ஈரானிட்ட இந்த போர் செய்வதற்கான ஆயுதங்கள் கையிருப்பு எவ்வளவு இருக்கும் என்று கேள்வி வருகின்ற நேரம் இதுக்கான ஒரு புகைப்பட ஆதாரம் வெளியாகி இருக்கிறது. இதுதான் உலக அரங்குல பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக ஈரானை பொறுத்தவரையில ஈரான்ல பல பிரதேசங்கள்ல நிலத்துக்கு அடியில நிறைய ஆயுத நகரத்தையே உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த நகரத்தின் மூலமாக அதிகளவான ஆயுதங்கள் நிலத்துக்கு கீழே சேகரிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இதன் மூலமாக நீங்க வான்வழி தாக்குதலை நடத்தினாலும் கூட இந்த ஏவுகணை நகரங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத என்ற விடயம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த நிலத்துக்கடியில வைத்திருக்கின்ற ஏவுகணைகளுடைய எண்ணிக்கை மட்டும் 3 லட்சத்துக்கும் அதிகமான ஏவுகணைகள் ஈரானிட்ட நிலத்துக்கடியில இருக்கு. அதுவும் தாக்குதலுக்கு ஏற்றது போல திறன் வாய்ந்த ஆயுதங்களாக இருக்கின்றது என்ற விடயம் இப்போது உலகத்துக்கு தெரிய வருகிறது. இது ஒரு பெரிய அதிர்ச்சியையும் விவாத பொருளாகவும் சர்வதேச அளவில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஈரான் இருக்கின்ற இந்த ஆயுதங்கள் ஐரோப்பிய நாடுகள்ல எந்த இலக்கையும் துல்லியமாக தாக்கக்கூடிய வகையிலான ஒரு ஆயுத பலத்தை தான் இப்போது ஈரான் தங்களுடைய கைகளில் வைத்திருக்கின்றார்கள் என்ற விடயம் தான் தற்போது பலருக்கும் அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாக மாறி போயிருக்கிறது. ஈரான் இந்த போரை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பிடிப்பாகவும் அவர்களுக்கு இருந்து வருகிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில இந்த அமெரிக்காவுடைய இணை நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள், வான்வெளி தாக்குதல்கள் மூலமாக உலக நாடுகள் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய சிக்கலை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்றே சொல்லலாம். அதில் முக்கியமாக உலகளாவிய ரீதியில இடம்பெறுகின்ற இந்த எரிபொருள் விநியோகம் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருக்கின்றது. இனி வருகின்ற நாட்கள்ல நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கும் எரிபொருளுக்கான விலை என்பது அதிகரிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை மணியும் இப்போது ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சர்வதேச சமூகம் இந்த 2 தரப்புக்கும் இடையில தலையிட்டு உடனடியாக இந்த போரை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பல நாடுகளுடைய வேண்டுகோளாக இருந்து வருகின்றது. ஏனென்றால் இந்த போர் என்பது வளர்ந்து வருகின்ற பல நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய அடியை கொடுப்பது மட்டுமில்லாமல் அப்பாவி மக்களுடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்துக் கொண்டே இருக்கிறது. நேற்று 3வது நாளுடைய அளவுகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான நபர்கள் பலியாகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த போர் எவ்வளவு வேகமாக நிறைவுக்கு கொண்டு வரப்படுமோ அவ்வளவு வேகமாக நிறைவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் உலக அரங்கில பல பேருடைய வேண்டுகோளாக இருந்து வருகின்றது.